ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ சுயமரியாதை இயக்கம் அப்படின்னாலே நமக்கு பெரியார் தான் ஞாபகம் வரணும் இல்லையா? ஸோ ஆல்ரெடி 3 கிளாஸஸ் முடிச்சிட்டோம். இது என்ன புக்குன்னா தற்கால தமிழ்நாட்டு வரலாறு. ஓகேவா? ஸோ நான் எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதில்லன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். திருப்பி திருப்பி கேட்குறீங்க. பிடிஎஃப் ஆல்ரெடி டெலகிராமில் அப்லோட் பண்ணிட்டேன். டெலகிராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி ஹேக்கர் சேனல் இல்லைனா சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இந்த டெலகிராம் லிங்க் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ ஆல்ரெடி 3 இது முடிச்சிருக்கிறோம். ஸோ ரிவைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தீங்க. நான் முடிஞ்சால் லைவ் போட்டு வைவா மாதிரி கண்டக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அது எப்போ அப்படிங்கிறத டெலகிராமில் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இந்த பிடிஎஃப்பில் அந்த ஹைலைட்டர் யூஸ் பண்ணி இது பண்ண சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக இந்த பிடிஎஃப் அதுக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஓகேவா? ட்ரைவில் ஓப்பன் பண்ண முடியல, அது என்னன்னு தெரில. அதனால தான் நான் அப்படியே மார்க் பண்ணி சொல்கிறேன். நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எது அப்படிங்கிறத அப்பப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதை நான் கொஞ்சம் தெளிவாகவே சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டால் போதுமானது. அண்ட் ஸ்டோரி கேட்டுக்கோங்க. அது போக நீங்கள் ரிவைஸ் பண்ணுறப்ப நீங்கள் எழுதி வச்சுருக்கிற பாயிண்ட் பார்த்தாலே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அது ஞாபகம் வந்துடும். ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற கண்டென்ட்டும் நான் இது கூடயே சொல்லிடுறேன், இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்ஸ் எல்லாம். ஓகே ஃபைன். இப்போது லெசன் பார்க்கலாம். சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை என்ற சொல் எளிமையாகவும் தெளிவாகவும் இருப்பதை போல் தோன்றினாலும் அதன் ஆழத்தையும் அகலத்தையும் ஒரு வரையறைக்குள் அடக்கிவிட முடியாது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கான்னா, எம்கே ரெட்டி அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நோட் பண்ண வேணாம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். பெரியார் ஈவே ராமசாமியின் வாழ்க்கை சுவடுகள். ஸோ 1879 இருந்து 1973, நமக்கு தெரியும் 1879 செப்டம்பர் 17 பிறந்திருப்பார். ஸோ இதே செப்டம்பர் 17 தான் நம்ம மோடிஜியும் பிறந்திருப்பார். ஓகேவா? ஓகே. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, பிரகதீஷ் பப்ளிகேஷன் தமிழ் லக்ஷ்மிகாந்த் வீடியோ கேட்டிங்க. ஆக்சுவலாக அது போடுறது பிரச்சனை இல்லை, என்னென்னா காப்பிரைட் இஷ்யூ வரும். ஸோ சேனல் ஸ்ட்ரைக் விழும். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் அதை போடாமல் இருக்கேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நான் லக்ஷ்மிகாந்த் புக் வச்சு வேணுன்னா உங்களுக்கு சொல்கிறேன். கண்டென்ட் எல்லாம் தமிழில் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ அந்த ஐடியா ஓகேவா அப்படின்னு சொல்லுங்கள். நான் நோட்ஸ் எடுத்து இது பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா நானும் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ நோட்ஸ் எடுத்து வீடியோ போட்டு இது பண்ணும்போது நிறைய டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது முடியாத விஷயம். ஓகே, லக்ஷ்மிகாந்த் புக் வச்சு தமிழில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் ஓகேவா அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். அப்படி ஓகேனா நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். ஓகேவா? ஆனால் பிரகதீஷ் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டுமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன், அதில் நான் சொல்கிறேன். ஃபைன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இளமை பருவம். ஸோ ஈரோடு வெங்கட ராமசாமி 1879 செப்டம்பர் 17 ஈரோட்டில் மண்டி வெங்கடப்ப நாயக்க சின்ன தாயம்மை ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். ஸோ இவர் செல்வமும் செல்வாக்குமிக்க கர்நாடக பலிஜவார் வகுப்பை சேர்ந்தவர். ஸோ இதில் நீங்கள் பிறப்பு அப்படின்னு போட்டு 1879 செப்டம்பர் 17 ஈரோடு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இவரோட ஃபுல் நேம் நமக்கு தெரியும் இல்லையா? வேங்கட ராமசாமி ஈவேரா. ஈரோடு வேங்கட ராமசாமி, அதுதான் ஈவேரா அப்படிங்கிறது. ஸோ இவர் ஸ்டார்டிங்லேயே 12 வயசுலேயே பள்ளி படிப்பை நிறுத்திட்டு அந்த நாயக்கர் மண்டிக்கடை வியாபாரத்தை பார்த்துட்ருப்பார். 19 வயசில் சேலம் நாதம்பட்டியை சேர்ந்த 13 வயது நாகம்மையை திருமணம் செஞ்சுப்பார். ஓகேவா? ஸோ 19 வயசுலேயே மேரேஜ் முடிச்சிருவார். அடுத்தது 25ஆம் வயதில் வீட்டை விட்டு வெளியேறி காசி, கல்கத்தா இந்த மாதிரியெல்லாம் போயிட்டு மறுபடி ஈரோட்டுக்கு அவரோட வியாபாரத்தையே பார்த்துட்டு இருந்திருப்பார். அதுக்கப்புறம் தான் காங்கிரஸோட போராட்டங்கள் எல்லாம் நடந்துகிட்ருக்கும். அந்த டைமில் காங்கிரஸ் மேலே ஆர்வம் கொண்டு காங்கிரஸில் சேர்ந்திருப்பார். ஈரோடு நகர்மன்ற தலைவர் பொறுப்பையும் வச்சுருப்பார். 1917 to 19 பீரியடில் ஈரோடு நகர்மன்ற தலைவராக இருந்திருப்பார். ஸோ அந்த டைமில் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, நம்ம இப்போது 2019 கொண்டு வந்த ஜல்சக்தி அபியான். ஸோ ஜல்சக்தி அபியான் அப்படிங்கிறதோட நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லா வீடுகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் கொடுக்கறது தான் அதோட நோக்கம். பட் அதை ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்தது யாருன்னா பெரியார் தான். அந்த ஜல்சக்தி இயக்கத்தோட ஒரு முன்னோடி யாருன்னா பெரியாரை சொல்லலாம். ஏன்னா அவர் அந்த 1917 to 19 பீரியடில் ஈரோடு நகர்மன்ற தலைவராக இருக்கிறப்பவே வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் கொடுக்கறது அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பார்.
அதுக்கப்புறம் காங்கிரஸ் போராளி. ஸோ இப்படி காங்கிரஸில் அவர் தன்னை முழுசாக ஒத்துழைப்பு கொடுத்துருப்பார். ஸோ இந்த பாயிண்ட்டு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சொன்னது ஈரோடு நகர்மன்ற தலைவர். ஸோ அது போக நான் சொல்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஜல்சக்தி அபியானெல்லாம் இது கூடயே எழுதி வச்சுக்கோங்க வித் டேட்டோட. ஸோ அது வந்து ஆகஸ்ட் 2019 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது காங்கிரஸ் போராளி 1919 25 வரைக்கும். ஸோ காங்கிரஸில் தன்னை இணைச்சிக்கிறாரு. நெல்லை காங்கிரஸ் கூட்டத்தில் வகுப்பு உரிமை தீர்மானத்தை கொண்டு வந்தார். ஸோ இவர் காங்கிரஸில் இணைஞ்சதுலேருந்து இவரோட முக்கியமான குறிக்கோளாக இருந்தது என்னதான் பார்த்தீங்கன்னா வகுப்பு உரிமை தீர்மானம் தான். ஸோ இந்த தீர்மானத்தை காங்கிரஸ் வந்து கடைசி வரைக்கும் ஏற்றுக்கிட்டவே மாட்டாங்க. அதனால தான் அவர் வந்து 1925 காங்கிரஸ்லேருந்து வெளியேறி இருப்பார். ஓகே. அடுத்தது காந்தியின் நிர்மாண திட்டத்தை சிறமேற்கொண்டு நடைமுறைப்படுத்தினார். தாதம்பட்டியில் அவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் 100கணக்கான தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தார். அப்போ அவர் வந்து தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தார் அப்படிங்கிறது நமக்கு யூஸ்வலாக ஒரு தெரிஞ்ச டேட்டா தான். சில புக்கில் வந்து 500 இருக்கும், சில புக்கில் 1000 தென்னை மரங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும். பட் அது எந்த பிளேஸ் அப்படின்னா தாதம்பட்டி. ஓகே, தாதம்பட்டி அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வீதியாக சென்று தீவிர கதர் பிரச்சாரம் செய்தால் தஞ்சாவூர் காங்கிரஸில் மீண்டும் வகுப்புரிமை தீர்மானத்தை 1921 கொண்டு வர்றாரு. அடுத்தது அதுக்கு அடுத்த வருஷம் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டதுக்காக 1922 சிறைக்கு போகிறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1923 தமிழ்நாடு காங்கிரஸோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அப்போ இந்த பாயிண்ட்டு நோட் பண்ணணும். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக பெரியார் தேர்ந்தெடுக்கப்பட்டது 1923. ஸோ தமிழ்நாட்டில் முதலாக காங்கிரஸ் தலைமை பொறுப்பேற்ற பிராமணர் அல்லாதவர் யாருன்னா இவர் தான். ஸோ அப்படியும் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாவேசு ஐயர் இருக்கார் இல்லையா, வாவே சுப்பிரமணிய ஐயர், அவர் வந்து இவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறத கொண்டு வந்தார். ஸோ நேற்று தான் பார்த்தோம், உங்களுக்கான கொஸ்டின் இது தான். நேற்று பார்த்தோம்ல, இந்தியாவோட சட்டமன்ற வரலாற்றில் ஃபஸ்ட்டாக நம்பிக்கையில்லா தீர்மானம் யாரால் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ தட்சிண காந்தி அப்படின்னு அழைக்கப்பட்டது யார்? ராஜாஜி இல்லையா? ஸோ ராஜாஜியோட பெரியார் வந்து பொள்ளாச்சிக்கு வந்ததாக குறிப்பிட்டுள்ளார் யார்? சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர். ஸோ இது தேவையில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. காங்கிரஸ் கமிட்டி தலைவரான பின்னரும் வகுப்புரிமை கோரிக்கையை அவர் கைவிடலை. ஓகேவா? ஸோ மேபி காங்கிரஸோட லீடிங் பொசிஷன் அவருக்கு கொடுத்தா இதை வந்து அவர் விட்டுருவாருன்னு சொல்லி கூட அவருக்கு கொடுத்துருக்கலாம். பட் அப்போது அவரோட கோரிக்கையிலேருந்து பின்வாங்கவே இல்லை. ஈவேரா வந்து 1924 3 முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டார். ஸோ 1924 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வருஷம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகம் அப்படிங்கிறதுல ஈடுபடுறாரு. ஸோ ஈடுபட்டு அதில் வெற்றி பெற்றனால வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார். வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லி பெரியாரை அழைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிகா. ஓகே, ஸோ அது நமக்கு ஸ்கூலில் எத்திக்ஸ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது அதை நோட் பண்ணிக்கோங்க. 1924 3 முக்கிய நடவடிக்கைன்னு போட்டு ஃபஸ்ட்டு வந்து வைக்கம் சத்தியாகிரகம் போட்டுக்கலாம். அதில் வைக்கம் வீரர்னு சொன்னது திருவிகான்னு எழுதிக்கோங்க. அடுத்தது திருவண்ணாமலை காங்கிரஸில் வகுப்புரிமை தீர்மானத்தை முன்மொழிந்து உணர்ச்சி உரையாற்றினார். அதுவும் 1924. அடுத்தது சேரன்மாதேவி குருகுலம். ஸோ சேரன்மாதேவி குருகுலத்தில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை தனியாகவும் பிராமின்ஸை தனியாகவும் நடத்துறது, அந்த அநீதியை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை ரொம்ப வன்மையாக கண்டிச்சிருப்பார். ஓகேவா? ஸோ இது 3மே வந்து இந்த 1924 வந்தது. அதே மாதிரி இதோட நீதி கட்சி ஆட்சியோட அறநிலைய பாதுகாப்பு சட்டம், அந்த ஹிந்து அறநிலைய சட்டம் இருக்கு இல்லையா, அதையுமே இவர் ஆதரிச்சிருப்பார். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 1925 நவம்பர் 25 தான் காஞ்சிபுரத்தில் ஒரு காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். அங்கே ஃபைனலாக அவர் ஒரு தடவை ஓகே இப்போவாச்சும் நான் வகுப்புரிமை தீர்மானத்தை சொல்கிறேன், அதை நிறைவேற்றிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அங்கேயும் அது எடுபடாது. ஸோ அதனால் இவர் வந்து ரொம்பவே கோபம் அடைஞ்சு அங்கேருந்து வெளியேறிடுவார் காங்கிரஸ்லேருந்தே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளியேறின அப்புறம் தான் சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறத ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகே, அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு ரூசோ அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை பார்க்கலாம். காங்கிரஸை விட்டு வெளியேறிய ஈவே ராமசாமி பல சமுதாய சீர்திருத்த சோதனைகளில் ஈடுபட்டார். காங்கிரஸின் இந்தி கொள்கையை கண்டித்து எழுதுகிறார். 1920 டிசம்பர் மாதம் மதுரையில் பிராமணர் அல்லாதார் முதல் மாநாட்டை கூட்டி பிற்படுத்தப்பட்டோரின் பிரச்சனைகள் பற்றி பேசுகிறாரு.
ஓகேவா. ஸோ இவர் ஸ்டார்டிங்லேருந்தே இவரோட கொள்கைகள் இதுதான், ஹிந்தி அப்படிங்கிறத எதுக்கணும். அடுத்தது 1926 டிசம்பரில் மதுரையில் பிராமணர் அல்லாதோர் முதல் மாநில மாநாடு அப்படிங்கிறத கூட்டுறாங்க. ஓகேவா. ஸோ அதில் எல்லா பிரச்சனையும் பற்றி விவாதிக்கப்படுது. அடுத்தது காந்தியாரை பெங்களூரில் சந்தித்து பிராமண எதிர்ப்பு கொள்கையை பற்றி விவாதித்தார். ஓகேவா. அது எப்போன்னா 1927 நாகை தொழிலாளர் கிளர்ச்சியில் பங்கேற்று சிறை சென்றார். சைமன் கமிஷனை வரவேற்றார். ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான பாயிண்ட். சைமன் கமிஷனை இவர் வந்து வரவேற்றார்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேவா. திருக்குறள் புத்தர் கொள்கைகளை பரப்பினார். தன் பெயருக்கு பின்னால் இருந்த நாயக்கர் சாதி பட்டத்தை விலக்கி கொண்டார். ஸோ அது அவர் சொன்னது அதுதான், என்னை வந்து நீங்கள் நாயக்கர் அப்படின்னெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ கூட எல்லாரும் வந்து அது எப்படி இவ்வளோ பெரியவங்களை, இவ்வளோ ஒரு பெரிய மனுஷவங்களை எப்படி நாங்கள் இது பண்ணி கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப, நீங்கள் என்ன ராமசாமின்னு கூட கூப்பிட்டுக்கோங்க, ஆனால் அந்த பெயர் வேண்டாம், அந்த ஜாதி பட்டம் அப்படிங்கிறது வேண்டான்னு சொல்லியிருப்பார். ஓகேவா. ஸோ சரியே ராமசாமி தமிழ்நாட்டின் ரூசோ அப்படின்னு சொல்லி பெரியாரை அழைச்சிருப்பார். அப்போ ஈவே ராமசாமி, அதாவது பெரியாரை தமிழ்நாட்டின் ரூசோன்னு அழைச்சது யாருன்னா சரியே ராமசாமி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஈவே ராமசாமியை தமிழ்நாட்டின் ரூசோன்னு அழைத்தது சரியே ராமசாமி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1928 ஆண்டிலிருந்து காந்தியை மகாத்மா என்று அழைப்பதை இவர் வந்து நிறுத்திட்டாராமா. ஓகேவா. ஸோ காந்தியை மகாத்மா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டாக யார் அழைச்சிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அதே போன்று காந்தியின் இந்து மதம் பற்றிய விளக்கத்தையும், ஆதி திராவிடர்களுக்கென தனி கோயில் வேண்டும், கலப்பு திருமணம், சமபந்தி விருந்தும், தனிப்பட்ட கருத்துக்கள் என்ற கருத்துக்களை பெரியார் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு ஈவே ராமசாமி என்று பெயரை மட்டும் போட்டுக்கொள்வது மரியாதையாக இருக்காதுன்னு சொல்லி நாகர்கோயில் வழக்கறிஞரான பி. சிதம்பரம் பிள்ளை முதலாக ஈவே பெரியார் என்று அழைத்தார். ஓகேவா. அப்போ இதுவும் இன்னொரு கொஷின். அப்போ ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டின் ரூசோன்னு அழைச்சது யாருன்னு நோட் பண்ணியிருக்கணும். அடுத்தது ஈவேரா பெரியாருன்னு பின்னாடி, ஆக்சுவலாக பெரியார் பட்டம் தனியாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே இவரை ஈவேரா பெரியாருன்னு அழைச்சது யாருன்னா நாகர்கோவிலில் வழக்கறிஞராக இருந்த பி. சிதம்பரம் பிள்ளை அப்படிங்கிறவர் தான் இவரை ஈவேரா பெரியார்னு ஃபஸ்ட்டாக 1927 அழைச்சிருப்பாங்க. பட் அதுக்கப்புறமா அந்த சென்னை மாநாடு 1938 நடந்திருக்கும், 1938. அதில் அந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 1929 பிப்ரவரி 17, 18 தான் செங்கல்பட்டில் முதலாவது சென்னை மாகாண சுயமரியாதை மாநாட்டை கூட்டி முறைப்படி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குறாரு. மனைவி நாகம்மையுடன் மலேசிய நாட்டில் சுற்றுப்பயணம் செய்து சுயமரியாதை பிரச்சாரம் செய்தார். ஸோ மலேசியா போயிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து தான் தாடி வழக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சமதர்மவாதி. மலேசியாவிலிருந்து திரும்பிய பெரியார் ஈவேரா பல பகுத்தறிவாளர் சங்கங்களை துவக்கினார். இரண்டாவது சுயமரியாதை மாநாட்டை எங்கே நடத்துகிறாரு அப்படின்னா ஈரோட்டில் நடத்துகிறாரு. ஃபஸ்ட்டு சுயமரியாதை மாநாடு எங்கே நடந்துச்சு? செங்கல்பட்டில். அதுக்கு யார் தலைமை தாங்குவாங்க? WPA சவுந்தரபாண்டியன். ஸோ அது வந்து ரிப்பீட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஓகேவா. செகண்ட் மாநாடு ஈரோட்டில் நடந்திருக்கும். இதுக்கு யார் தலைமை தாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்கர் அப்படிங்கிறவர் தலைமை தாங்கியிருப்பார். யார்? ஜெய்கர். மூன்றாவது மாநாடு 1931 விருதுநகரில் நடந்திருக்கும். ஸோ இதுக்கு யார் தலைமை தாங்கினாங்கன்னா சண்முகம் அப்படிங்கிறவர் தலைமை தாங்கியிருப்பார். ஓகேவா. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பெரியார் நிறைய நாடுகளுக்கு போயிட்டு சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு அங்கே உள்ள இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சமதர்மவாதியாக மாறியிருப்பார். ஓகே. அப்புறம் பெரியார் தயாரித்த சமதர்ம வேலை திட்டத்தை நீதி கட்சி ஏற்றுக்கொண்டதால் அக்கட்சியோட ஆதரவாளராக 1935 மாறியிருப்பார். பகுத்தறிவு அப்படிங்கிற நாளேட்டை தொடங்கியிருப்பார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 1937 நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் நீதி கட்சிக்காக பிரச்சாரம் செய்தார். இருந்தாலும் நீதி கட்சி வந்து ரொம்ப தோல்வி அடைஞ்சிருவாங்க. ஏன்னு நம்ம ரீசன் நேற்றே பார்த்தோம். ஸோ அந்த ரீசன்னால தான் நீதி கட்சி வந்து பிராமின்ஸுக்கு, ஆக்சுவலாக நான் பிராமின்ஸுக்காக சப்போர்ட் பண்ணல தான் பெரியார் வந்து நீதி கட்சிக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க பிராமின்ஸை வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. அதுவே பெரியாருக்கு வந்து ரொம்ப கோபமாக வந்து அதுலேருந்து வெளியே வந்திருப்பார். நீதி கட்சிக்கு சப்போர்ட் பண்ணாமல் விட்டுருப்பார். இத்தேர்தலில் காங்கிரஸ் மகத்தான வெற்றி பெற்று ராஜாஜி சிஎம்மாக மாறியிருப்பார். ஸோ அவர் என்ன பண்ணார்? இந்தியை எதிர்த்து போராடி சிறை சென்றார். ஸோ ராஜாஜி வந்ததுமே இந்தியை வந்து கட்டாய பாடமாக கொண்டு வந்திருப்பார். ஸோ அதுக்காக போராட்டம்லாம் நடக்கும்போது எல்லாருமே சொல்லுவாங்க,
ஓகே நம்ம கட்டாய பாடமாக வைக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு விருப்ப பாடமாக வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ராஜாஜி வந்து அவரோட இதில் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பார். அப்படியெல்லாம் என்னால் மாற்ற முடியாது, கட்டாய பாடமாக தான் நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து அதுவே ரொம்ப போராட்டங்கள் எல்லாம் வலுக்க ஆரம்பித்தனால தான் வேறு வழி இல்லாமல் அவர் வந்து ராஜினாமா பண்ணியிருப்பார். அப்போ இந்தியை எதிர்த்து போராடி 1938 பெரியார் வந்து சிறை போயிருப்பார். எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்னா பெல்லாரி சிறை. ஸோ அந்த பெல்லாரி சிறையில் இருக்கிறப்ப தான் நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓகேவா? ஸோ இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, இதை நோட் பண்ணிக்கோங்க. இதோட டேட் அப்படிங்கிறது பின்னாடி இருக்கும், நான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடு ஈவேராவை எப்போதும் பெரியார் என்றே குறிப்பிட வேண்டும் என்று அறிவித்தது. ஸோ இது நம்ம ஆல்ரெடி சொன்னதான். சென்னையில் நடந்த மாநாடு 1938 நவம்பர் 13 நம்ம தமிழ் புக்லேயே இருக்கும். ஸோ அதில் தான் வந்து என்னென்னா நீலாம்பிகை அம்மையார், தர்மாம்பாள், ஸோ இவங்கெல்லாம் தலைமை வச்சு அதுக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுப்பாங்க. அடுத்தது நீதி கட்சி தலைவர் 1938 44 வரைக்கும். நீதி கட்சி தலைவரான பெரியார் அக்கட்சியை ஒரு சமுதாய சீர்திருத்த இயக்கமாக உருமாற்றம் செய்வதில் முனைப்புடன் ஈடுபட்டிருப்பார். சிறையிலிருந்து திரும்பிய பெரியார் திராவிட நாடு அப்படிங்கிற கோரிக்கையை எழுப்புறாரு. திராவிட நாட்டை லட்சியமாக கொண்டு அதற்கான பிரச்சாரத்தையும் துவங்குறாரு. ஸோ ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ் சந்தித்து திராவிட நாடு பிரிவினை பற்றி பேசியிருப்பார். அதே மாதிரி முகமது அலி ஜின்னாவை சந்திச்சும் அவர்கிட்டையும் திராவிட நாடு பிரிவினைக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்டையும் சப்போர்ட் கேட்டிருப்பார். அவர் எங்கே மீட் பண்ணியிருப்பார்னா பம்பாயில் மீட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த உரையாடலின் போது டாக்டர் B.R. அம்பேத்கரும் கூட இருந்திருப்பார். முகமது அலி ஜின்னாவை மீட் பண்ண போகிறப்ப அங்கே வந்து அம்பேத்கரும் கூட இருந்திருப்பார். திருவாரூர் மாநாட்டில் திராவிட நாடு கோரிக்கையை விளக்கி பேசினார். ஓகே, ராஜாஜி நேரில் வேண்டுகோள் விடுத்தும் பெரியார் அமைச்சர் பதவியை ஏற்க மறுத்துவிட்டார். ஸோ பிராமணர் மற்றும் இந்திக்கார வடநாட்டவரிடமிருந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காகவே தனிநாடு கோர்றேன் அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து சொல்லுவார். அந்த டைமில் வந்து பெரியாருக்கு திராவிட நாடு அப்படிங்கிற ஒரு இதை பற்றி பெருசாக ஐடியா இருந்திருக்காது. இன்னொரு பக்கம் வந்து தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு சொல்லி முழக்கமிட்டு இருந்திருப்பார். ஓகே, அப்போ தமிழ்நாடு தமிழருக்கே, திராவிட நாடு, இதெல்லாமே வந்து பெரியாரோட தொடர்புடையது தான். இது எல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்லேயே இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நீதி கட்சி எல்லாம் அப்படியே ஒரு வெறுப்பு வர வர கடைசியாக அப்படி திராவிட நாடு இந்த மாதிரியெல்லாம் வந்து ஃபைனலாக அதுதான் வந்து என்னவா மாறுது, அந்த நீதி கட்சி அப்படிங்கிறது திராவிடர் கழகமாக மாறுது. ஸோ அமைச்சரவை அமைக்கும் வாய்ப்பு வந்தும் பெரியார் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி அதை நிராகரிச்சிடுறாரு. அப்போ நீதி கட்சி அப்படிங்கிற பெயரை திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி தீகா அப்படின்னு எப்போ மாற்றுறாங்கன்னா 1944 ஆகஸ்ட் 27 வந்து மாற்றுறாங்க. இது நோட் பண்ணணும். அடுத்தது திராவிட கழக தலைவர். ஸோ நீதி கட்சியை திராவிட கழகமாக மாற்றியாச்சு. இப்போ என்னென்னா அதோட சின்னத்தை மாற்றணும். ஸோ நீதி கட்சியோட சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தராசு. அப்போ தராசு அப்படிங்கிறது ஓகே, அவங்க நடுநிலைமையாக இருந்தனால தராசு அப்படின்னு சொல்லி வைக்கலான்னு ஸ்டார்டிங்கில் முடிவு பண்ணியிருந்தாங்க. பட் போக போக தான் அவங்க வந்து நடுநிலைமை தவறிட்டாங்கல்ல. அதனால பெரியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஓகே நம்ம வந்து இப்போ போய் தராசு, அவர் கருத்து வேறுபாடு வந்துருச்சு, அப்போ தராசு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேறு ஏதாச்சும் கொடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கருப்பு பின்னணியில் சிவப்பு வட்டம் கொண்ட கொடி அதை வந்து கொண்டு வர்றாரு. இப்போ இருக்குல்ல அந்த பிளாக்கும் ரெட்டும். ஸோ அது வந்து இந்த பேசிஸில் உருவானது தான். ஸோ தனி கொடியுடன் திருச்சி திராவிடர் கழக மாநில மாநாட்டில் கருஞ்சட்டை தொண்டர் படை அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாரு 1945 செப்டம்பரில். அதுக்கப்புறம் மதுரையில் கருஞ்சட்டை படை அப்படிங்கிற மாநாடு வந்து நடத்தப்படுது. இதில் வந்து திராவிடர் கழக கொடி வந்து முறையாக ஏற்றுக்கொள்ளப்படுது. அப்போ எங்கே நடந்த மாநாட்டில் திராவிடர் கழக கொடி முறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா மதுரையில். ஓகேவா? கருஞ்சட்டை படை மாநாடு. நெக்ஸ்ட் வந்து இயக்கம் இரண்டுபட்டது. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்காக அமைக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபையின் அமைப்பு முறையை பெரியார் வந்து ஏற்றுக்கவே இல்லை, அவர் எதிர்த்தார். ஓகேவா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அப்போ அரசியல் நிர்ணய சபையோட அமைப்பு முறையை பெரியார் ஏற்றாரா இல்லையானா ஏற்கலை. 1947 ஆகஸ்ட் 15 நாடு ஃபுல்லாகவே சுதந்திர தினமாக கொண்டாடினப்ப பெரியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த நாளை திராவிடருக்கு துக்க நாள் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ வடநாட்டவர் தமிழ்நாட்டு ஆளுநராக நியமிக்கப்படுறதையும் அவர் எதிர்த்தார். ஸோ மொத்தத்தில் அவர் நமக்கு சுதந்திரம் கிடைச்ச நாளை துக்க நாளாக அனுசரிச்சிருக்காரு. அந்த பாயிண்ட்டு ரொம்ப முக்கியம். ஸோ கடலூரில் திராவிடர் மாநாடு கூட்டி நாட்டு பிரிவினை பிரச்சாரம் செய்தார். இந்திய எதிர்ப்பு கொள்கையை தீவிரப்படுத்தினார். சென்னைக்கு வந்த ராஜாஜிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்து சிறை தண்டனை பெற்றார் 1948.
ஸ்டார்டிங்கில் ராஜாஜி கூட க்ளோஸாக தான் இருந்தார். ஆனால் ஹிந்தி எதிர்ப்பு கொள்கை அதில் வந்து பிரச்சனை வரவே ராஜாஜிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்கிறாரு. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா 1949 ஜூலை 9 பெரியார் வந்து மணியம்மையை 2வது திருமணம் செஞ்சுக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகுது. அண்ணா வந்து பெரியார்கிட்டேருந்து பிரிகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே. ஸோ திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறதுல இருந்து அண்ணா பிரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு தனி கட்சி. ஸோ அதுதான் இப்போது டிஎம்கே. அது வந்து பிரிகிறாரு. ஸோ பிரிஞ்சு அவர் 2 பேரும் தனித்தனியாக வேறு பாதையில் போயாச்சு. ஸோ திராவிட கழகத்து தலைவர் பெரியார் பல போராட்டங்களை நடத்தி 1973 டிசம்பர் 24 94வது வயசில் அவர் வந்து இறந்துட்டார். அடுத்தது சுயமரியாதை இயக்கம். ஸோ சென்னை ராஜதானியில் இரட்டை ஆட்சியின் கீழ் நீதி கட்சி ஆட்சி செய்து கொண்டு இது நம்ம நேற்றே பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த இரட்டை ஆட்சி அப்படிங்கிற காலத்தை வந்து ஃபுல்லாக ஆட்சி செய்தது யாருன்னா நீதி கட்சியோட ஒரு அண்டரில் தான் இருந்திருக்கும். ஈரோடு வெங்கடப்ப ராமசாமி நாயக்கர் தனது 28வது வயதிலிருந்து காங்கிரஸ் இயக்கத்தில் ஆர்வம் கொண்டார். காங்கிரஸ் மாநாடுகளுக்கு சென்று வர தொடங்கினார். ஸோ அப்படி போயிட்டு தான் 1917 வந்து ஈரோடு நகர்மன்ற தலைவராகவும் 23 வந்து தமிழ்நாடு காங்கிரஸோட தலைவராகவும் நியமிக்கப்பட்டிருப்பார். இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது தான். அடுத்தது ஒத்துழையாமை இயக்கத்தில் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். ஓகேவா. பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு கள்ளுக்கடை மறியலை வந்து ஈரோட்டில் நடத்தியிருப்பார். ஸோ இதில் தான் வந்து கண்ணம்மை நாகம்மையார் அவங்க 2 பேரும் இவருக்கு சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க. அது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். பட் அந்த பாயிண்ட் இதில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா. கண்ணம்மாளும் நாகம்மையாரும் 2 பேரும் இவருக்கு சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ சொன்ன மாதிரி தாதம்பட்டியில் 500 தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தார். கள்ளுக்கடை மறியல் செய்ததற்காக 1922 கோவை சிறையில் அடைக்கப்படுறாரு. கதர் பிரச்சாரம் 1921. ஸோ குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்டால் தெரியணும். ஃபஸ்ட்டு கதர் பிரச்சாரம், அதுக்கப்புறம் கள்ளுக்கடை மறியல். ஓகேவா. அதுக்கப்புறம் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக 1923-24 பீரியடில் இருப்பார். வைக்கம் சத்தியாகிரகம் 1924. சேரன்மான் தேவி குருகுல பிரச்சனையும் 24-25 அந்த பீரியடில் இருந்திருக்கும். அடுத்தது தான் வகுப்புரிமை பிரச்சனை பற்றி பேசி அவங்க வந்து அதை ஏற்றுக்காதனால அந்த காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்திருப்பார். ஸோ வெளியே வந்து சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ முன்மாதிரி இயக்கங்கள். பெரியார் ஈவே ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை துவக்குவதற்கு முன்னால் வெளிநாடுகளில் சுயமரியாதை கொள்கைக்காக அமைக்கப்பட்டு செயல்பட்டு வந்த இயக்கங்களை பற்றி அறிந்து கொண்டார். ஸோ நம்ம தான் பார்த்தோம் இல்லையா, அவர் வந்து 1932 அந்த பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஃபாரின் போயிருப்பார். பட் அதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் எந்த மாதிரி செயல்படுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேவா. ஸோ இதுதான் இதில் முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது சுயமரியாதை. ஸோ சுயமரியாதை அற்றவனை பிணம் என்று தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா பெரியார் தான். சுயமரியாதை அப்படின்னு வேர்டு வந்தாலே அது வந்து பெரியாரோட தொடர்புடையது தான். ஓகேவா. ஓகே. நீதி கட்சியில் அவர் ஏன் சேரலை அப்படின்னு பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி ரீசன் சொல்லிட்டேன். ஸ்டார்டிங்கில் என்ன தான் நீதி கட்சி வந்து பிராமின்ஸுக்கு எகெயின்ஸ்டாக நான் பிராமின்ஸ்க்காக நாங்கள் அவங்களுக்கு நல்லது பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தொடங்கப்பட்டாலும் கடைசியில் அவங்க தங்களோட கட்சியை காப்பாற்றிக்கணும், தங்களோட பதவியை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக பிராமின்ஸை உள்ளே எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்னால் தான் வந்து ஆல்ரெடி பெரியாருக்கு அவங்கள எல்லாம் வந்து ஒரு இது மாதிரி தான் ஒரு அவங்களுக்கும் இவருக்கு ஒரு கருத்து வேறுபாடு மாதிரி தான். ஸோ அந்த ஒரு ரீசன்னால் தான் அவர் வந்து நீதி கட்சியில் சேராமல் இருந்திருப்பார். ஓகேவா. அதுக்கப்புறம் தான் சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறதையும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ ஸ்டார்ட் பண்ணி 1928 ரிவோல்ட் அப்படிங்கிற இதழை நடத்தியிருப்பார். ஸோ இதுதான் வந்து இந்த ஆங்கில இதழ். ஓகே. பெரியாரால் நடத்தப்பட்ட ஆங்கில இதழ் ரிவோல்ட்டு. அது போக பார்த்திங்கன்னா அந்த அவங்களோட அஃபிஷியல் இதழ் எதுனா குடியரசு. ஓகேவா. அந்த செய்தித்தாள் அஃபிஷியல் செய்தித்தாள் வந்து குடியரசு. ஸோ குடியரசு 1925, ரிவோல்ட் வந்து 28, புரட்சி 33, பகுத்தறிவு 34, விடுதலை வந்து 35. இது நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கும், 10th புக்கில். ஓகேவா. அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது 1929 செங்கல்பட்டில் ஃபஸ்ட் மாநாடு. ஸோ செகண்ட் வந்து ஈரோட்டில், தேர்டு விருதுநகரில். ஸோ அதே தான் கொடுத்ததே தான் திருப்பி கொடுத்துருப்பாங்க.
1929 மே மாதம் பட்டுக்கோட்டையில் எஸ் குருசாமியின் தலைமையின் கீழ் மாபெரும் சுயமரியாதை மாநாடு நடைபெற்றிருக்கும். ஓகேவா? ஸோ செங்கல்பட்டில் வந்து WPA சவுந்தரபாண்டியன் தலைமையிலையும் பட்டுக்கோட்டையில் வந்து எஸ் குருசாமி தலைமையின் கீழும் நடந்திருக்கும். ஸோ KV அழகிரிசாமி தொண்டர் படைக்கு தலைமை தாங்கியிருப்பார். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இயக்கத்தின் குறிக்கோள்கள். ஒரு 15 அம்ச கொள்கை அப்படிங்கிறத 1929 நடந்த செங்கல்பட்டு மாநாட்டு சுயமரியாதை மாநாட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் பிறப்பால் ஜாதி பேதமற்றவர்கள், ஜாதி பேதம் கற்பிக்கும் மதம், வேதம், சாஸ்திரம், புராணம், ஸோ இதெல்லாம் வந்து பின்பற்றக்கூடாது. வர்ணாசிரமப்படி பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர், பஞ்சமர் அப்படிங்கிற பிரிவுகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மக்களிடையே தீண்டாமையை ஒழித்து மக்களுக்கு சம உரிமை அளிக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் எதிர்ப்பு வந்துச்சு அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு சட்டத்தை இயற்றி எல்லாருக்கும் சமம் அப்படிங்கிறத இது பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான குறிக்கோளோடு இருந்திருப்பார். ஜாதி மத வேறுபாட்டை காட்டக்கூடிய பட்டம், குறியீடு, ஸோ இது எல்லாத்தையுமே உபயோகிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். பெண்களை பொறுத்தவரை திருமண வயது 16க்கு மேல் தான் இருக்கணும். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஒத்துப்போக முடியல அப்படின்னா பிரிந்து போகும் உரிமை வேணும். அப்புறம் விதவைகள் மறுமணம் செஞ்சுக்கணும். திருமண சடங்குகள் எல்லாம் இது பண்ணணும். அதெல்லாம் சிக்கனமாக நடக்கணும். ஸோ கோயில் பூசைகளுக்குன்னு சொல்லி பண விரயம் நிறைய செய்யக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் நிறைய சொல்லியிருப்பார். மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு சொத்துரிமை, உத்தியோக உரிமை அளித்தல் வேண்டும். ஸோ பெண்களுக்கு சொத்துரிமை அளிக்கப்படாதது தான் பெண்கள் அடிமைத்தனத்துக்கு முக்கிய காரணம்னு யார் சொன்னதுன்னா பெரியார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது தீண்டத்தகாதோர் அப்படின்னு ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்போருக்கு உணவு, உடை, புத்தகம், ஸோ இதெல்லாம் கொடுக்கணும். கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது. பிராமணர் அல்லாத இளைஞர்களுக்குள்ள தடைகளையும் நீக்குதல். கல்வி சம்பந்தமாக தாய்மொழி, அரசாங்க மொழி தவிர பிற மொழிகளுக்கு பொதுப்பணம் செலவிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் அவரோட கோரிக்கைகளாக இருந்திருக்கும். சிற்றுண்டி, ஓட்டல் முதலிய இடங்களில் வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. மனிதனுக்கு வெட்கமும் ரோஷமும் மான உணர்ச்சியும் ஏற்படுவதற்காகவே சுயமரியாதை இயக்கம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னது யார்? பெரியார். அடுத்தது 1930 மலேசியா போகிறாரு. அப்போ எதற்காக மலேசியா போனார் அப்படின்னு பார்த்தோன்னா, சுயமரியாதை இயக்கத்தோட கொள்கை பிரகடனம் செஞ்சதுக்கு அப்புறமா இவர் வந்து மலேசியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு. ஸோ அங்கே தான் வந்து நம்ம பார்த்த மாதிரி ஆல்ரெடி தாடி வளர்க்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் நமக்கு பெருசாக தேவையில்லாத பாயிண்ட்ஸ். அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த சமதர்மம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அவர் ரொம்பவே தீவிரமாக இருக்கிறாரு. ஓகேவா? அடுத்தது இயக்க கட்சி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவுமே நமக்கு பெருசாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. சொன்ன பாயிண்டே தான் திருப்பி திருப்பி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1938. இதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, நீதி கட்சி வந்து ஏற்றி பன்னீர்செல்வத்தின் தலைமையின் கீழும் பெரியாரின் தலைமையில் சுயமரியாதை இயக்கத்தாரும் சேர்ந்து இந்திய எதிர்ப்பு போராட்டங்களை நடத்தியிருப்பாங்க. இந்த பாயிண்டை நோட் பண்ணிக்கோங்க. நீதி கட்சி யார் தலைமையில் இருந்துச்சு? பன்னீர்செல்வம். ஸோ ஏடி பன்னீர்செல்வம். பெரியாரோட தலைமையில் சுயமரியாதை இயக்கம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அந்த திருவல்லிக்கேணி கடற்கரையில் வந்து தான் பெரியார் வந்து முதல் முறையாக தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற இதை வந்து முழங்கியிருப்பார். ஸோ இதுவுமே முக்கியமான பாயிண்ட்டு. திருவல்லிக்கேணி கடற்கரையில் தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டாக முழங்கியிருப்பார். அடுத்தது பெல்லாரி சிறையில், நான் சொன்ன மாதிரி பெல்லாரி சிறையில் இருக்கும்போது தான் நீதி கட்சி தலைவராக செலக்ட் பண்ணப்பட்டிருப்பார். அதோட இயர் 1938 டிசம்பர் 29. ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஆல்ரெடி பார்த்த பாயிண்டே தான் திருப்பி திருப்பி சொல்லியிருப்பாங்க. நீதி கட்சி தலைவராக இருந்தது. ஸோ கட்சி இதில் வந்து என்னென்ன ப்ராப்ளம், ஸோ நீதி கட்சி ஏன் திராவிடர் கழகமாக மாறுச்சு அப்படிங்கிறது. ஸோ அதே தான் திருப்பி திருப்பி சொல்லியிருப்பாங்க. அந்த கருஞ்சட்டைப்படை திருச்சியில் நடந்தது, ஸோ மதுரையில் நடந்தது, ஸோ இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு திராவிடர் கழகம் அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிச்சது அதையும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது கழக கொடி பார்த்தோம், தராசு, அதை ஏன் வந்து மாற்றிருப்பாங்க, அந்த பிளாக் அண்ட் ரெட்டில் ஏன் கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். ஓகேவா? அடுத்தது பெரியாரோட சமுதாய சீர்திருத்தம். ஸோ இதுவுமே ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட்டு தான். தமிழர்கள் அப்படிங்கிறவங்க
சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் எல்லாத்தையும் கொண்டு வந்திருப்பார். வெளியிலிருந்து வந்த ஆரியர் ஆதிக்கம், தமிழரின் அதாவது தமிழன் ஏன் தாழ்ச்சி அடைகிறான் வீழ்ச்சியாக இருக்கான் அப்படிங்கிறதுக்கு ரீசன் சொல்லியிருப்பார். அந்த ஆரியர்களோட ஆதிக்கம், பூர்வீக அடையாளத்தை இழந்தது, அப்புறம் தமிழனுக்கென தனி அடிப்படை அமைப்பு இல்லாமல் போனது. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால தான் வந்து தமிழன் வந்து அழிஞ்சிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அடுத்தது சமுதாய தத்துவம். ஸோ இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெருசாக பாயிண்ட்ஸ் இருக்காது. ஓகேவா? தீண்டாமை, கோவில் நுழைவு. ஸோ கலப்பு திருமணம், சுயமரியாதை திருமணம், இதை பற்றியெல்லாம் பெருசாக பேசியிருப்பாங்க. ஸோ அந்த சுயமரியாதை திருமணம் அப்படிங்கிற சட்டத்தை தான் வந்து நமக்கு அறிஞர் அண்ணா ஆட்சியில் சிஎம்மாக வந்ததுக்கப்புறம் அதை வந்து அவர் கொண்டு வந்திருப்பார். ஓகேவா? சட்டமாகவே கொண்டு வந்திருப்பார். அடுத்து தேவதாசி முறை ஒழிப்பு. ஸோ இது நமக்கு தெரியும். 1930 வந்து என்னாகும் அப்படின்னா முத்துலக்ஷ்மி ரெட்டி, ஸோ அவங்க வந்து ஒரு மசோதா கொண்டு வரதுக்கு ரொம்பவே ஒரு இதாக இருப்பாங்க, உந்துதலாக. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஸோ அதோட முடிவாக 1947 என்ன இருக்கும் அப்படின்னா அந்த தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பெரியாரை பற்றி. அடுத்தது பார்த்திங்கன்னா மறைமலை அடிகள் பற்றி ஒரு பேஜில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் வேதாச்சலம் 1876 ஜூலை 15 சொக்கநாத பிள்ளைக்கும் சின்னம்மாளுக்கும் மகனாக நாகப்பட்டினம் அருகே உள்ள காடம்பாடியில் பிறந்திருப்பார். இவரோட தந்தை வந்து அகால மரணம் அடைந்ததால் வெஸ்லியன் பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்த வேண்டியதாயிற்று. ஓகேவா? ஸோ ஆனால் இவர் வந்து ஸ்டார்டிங்கில் தன்னோட சுயமுயற்சியாலேயே தமிழ், சான்ஸ்கிரிட்டு, இங்கிலீஷ் இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜுமே கற்றுருப்பார். சைவ சித்தாந்த சித்தராக இருந்திருப்பார். சுய முன்னேற்றம், சுய உதவி, ஆளுமை வளர்ச்சி இதெல்லாம் பற்றி எழுதியிருப்பார். கவிதை, நாடகங்கள் எழுதியிருப்பார். 100 நூல்களுக்கு மேலாகவும் எழுதியிருக்காரு. இவர் ஒரு சிறந்த பேச்சாளர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற ஒரே கடவுள் கொள்கை பற்றி பிரச்சாரம் செய்தார். ஸோ ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறது யாரோட கோட் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். 1911 சன்னியாசி போல் உடை உடுத்த துவங்கினார். அவர் பெயரை சுவாமி வேதாச்சலம் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறாரு. மறைமலை அடிகளை தான் சுவாமி வேதாச்சலம் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறாரு தமிழில். அதே மாதிரி பொதுநிலை கழகம் அப்படிங்கிற அமைப்பையும் ஏற்படுத்துகிறாரு. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பொதுநிலை கழகம் அதை அமைச்சது யாருன்னா மறைமலை அடிகளார். ஸோ ஞானசாகரம் அப்படிங்கிற பத்திரிகையை வந்து அறிவுக்கடல் அப்படின்னு சொல்லி மாற்றியிருப்பார். இது நமக்கு 10th புக்கில் இதை பற்றியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. தனித்தமிழ் இயக்க தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டது யாருன்னா மறைமலை அடிகள் தான். ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து தமிழ் மேலே பற்றும் தமிழுக்காக அவ்வளோ விஷயங்களை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ மறைமலை அடிகளின் பிரதம சீடரான இளவழகனார் சைவ சித்தாந்தமும் சுயமரியாதையும் ஒரே நாணயத்தின் 2 பக்கங்களை போன்றவை அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கான ரீசன்ஸ் என்னென்னா தமிழ் மக்களிடையே நிலவிய பிராமணிய மாயை போக்கல், மக்களிடையே சுயமரியாதை உணர்ச்சியை ஏற்பட செய்தல். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் தான். ஓகேவா? ஸோ மறைமலை அடிகள் துவக்கத்தில் பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தை ஆதரித்த போதிலும் பின்னர் இந்த இயக்கம் உண்மையான இயக்கம் அல்ல அப்படின்னு சொல்லி அதுலேருந்து விலகிக்கிறாரு. இதற்கு காரணம் பெரியாரின் இயக்கம் வைணவர்களின் கைப்பாவை அப்படின்னு சொல்லி மறைமலை அடிகள் சொல்கிறாரு. ஓகேவா? அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா பெரியாரும் அவரது சகோதரரும் வைணவர்கள். இவர்கள் பல சைவர்களை வைணவர்களாக மாற்றிவிட்டனர். இவர்களது கூட்டாளிகள் அனைவரும் வைணவர்கள். நீதி கட்சி தலைவர்களும் வைணவர்கள். இவர்கள் அனைவரும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள். ஓகேவா? அந்த வைணவர் அப்படிங்கிற ஒரே ரீசன், ஏன்னா இவர் வந்து சைவத்தை சேர்ந்தவர், அதனால வைணவர் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக பெரியாரோட அந்த சுயமரியாதை இயக்கத்திலேருந்து விலகிக்கிறாரு. மணமுள் வேலி. ஸோ மறைமலை அடிகளாருக்கும் பெரியாருக்கும் இடையில் இந்த மாதிரி ஒரு பெரிய விரிசல் வந்து ஏற்படுது. கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுது. ஓகேவா? கடைசியில் 2 பேரும் சமரசம் செஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் பெரியாரோட நாத்திகவாதம் அப்படிங்கிறது 2 பேருக்குமே ஒரு கேப்பை வந்து உருவாக்கிட்டே இருந்துச்சு அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இதுதான் மக்களே, அவ்வளோதான் பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை பற்றி. ஓகே, ஸோ அதில் சொன்னதே பாயிண்ட் தான் திருப்பி வரும். அண்ட் ஸ்கூல் புக்ஸ் கண்டென்ட் தான் பெருசாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் 10th புக்லேயே இன்னும் நல்லா தெளிவாகவே இருக்கும், அதிலேயே பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து ராஜாஜி ஆட்சி பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ 19வது சாப்டர் வரைக்கும் பார்த்துட்டோம் இல்லையா?
நாளைக்கு வந்து ராஜாஜி பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.